இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். இன்றைக்கி பயங்கர வெயில் அண்ட் ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். பட் ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் வந்து ரெடி ஆக போகிறேன். ஸோ குயிக்கான ஒரு கெட் ரெடி வித் மீ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு முடிச்சாச்சு. யூஸ்வலாக பண்ணுறது தான். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து மேக்கப் அப்படின்னு வரும்போது இப்போ எனக்கு வந்து சட்டிலாக தான் எனக்கு மேக்கப் தேவைப்படுது. பிகாஸ் என் ஸ்கின் கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருக்குது. ஒன்லி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால இந்த மேப்ளினோட இது இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் எரேசர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா கேரமல், ஓகேங்களா, கேரமல் ஷேடில் எடுத்திருக்கேன். எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கனால அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ அப்ளை பண்ணிவிட்டேன் நான். ஸோ இந்த இடத்துல அப்புறம் டேன் ஆகுன ஒரு சில இடத்துல அவ்வளோதான். ஜஸ்ட் கையாலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது குயிக்காக ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தால், இல்லை வந்து லைக் மேக்கப்லாம் அதிகமாக போட பிடிக்கல, எனக்கு டக்குன்னு வந்து என்னோடய ஃபேஸில் இருக்க இம்பர்ஃபெக்ஷன் மட்டும் சரி பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு கன்சீலர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. லைக் பிக்மெண்டேஷன் அப்புறம் ஏஜ் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், போட்ட தடையுமே கிடையாது. நான் பாதி கையிலேயே வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். போதும், எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு தோணுது. இதுக்கு அடுத்தபடியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாக்மேயோட 9 to 5 ப்ரைமர் மேட் பவுடர் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஐம் ஸ்ட்ராபெரி அப்படின்னு ஒரு அப்ளிகேட்டர் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கன்சீல் பண்ண இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ணுக்கு கீழே, அதுக்கப்புறம் நம்ம எங்கே அந்த கன்சீலர் அப்ளை பண்ணோமோ இது அதுக்கு மேலே இப்படி டேப் 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 பண்ணாலே போதும். சூப்பரான ஒரு நேச்சுரலான நோ மேக்கப் லுக்குன்னே வந்து சொல்லலாம். இந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு குவிக் டியூட்டோரியல் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணுறேன். இது ELFோட ஐப்ரோ பென்சில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூலி இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக கொடுங்க, ரொம்ப திக்காக கொடுக்காதீங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். சம்டைம்ஸ் என்னோடய ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக இருக்கும், சம்டைம்ஸ் ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பொறுமை இருந்தால் சூப்பராக பண்ணுவேன். பொறுமை இல்லைன்னா வேகமாக பண்ணுறதுனால கொஞ்சம் கார்டு மாதிரி வரைஞ்சி விட்டுருவேன். பட் இட்ஸ் ஓகே. ஸோ அடுத்தது ஜஸ்ட் 50 ரூபீஸோட வாதி லிப் பாம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். சூப்பரான ஒரு ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிப்ஸில் வந்து அந்த பிங்க் ஹியூ வந்து விடும், அது இருந்துக்கிட்டே இருக்கும். அது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த பிங்க் ஹியூ இருக்குது. பட் அது நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிங்க் ஹியூ போயிடுது. பட் இருந்தாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு லிப் பாம். ஃபைன், ஃபினிஷ்ட். இப்போ போட்டு வச்சுட்டு அப்படியே கிளம்புறதான். வாங்க, மறக்காமல் இந்த ஒரு பர்ஃப்யூம் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 விஷஸ். இது குளித்த உடனே பாடியில் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு மாதிரி பர்ஃப்யூம் பாடி மிஸ்ட் எது போடுறதா இருந்தாலும் நீங்கள் க்ரீம் போட்டுட்டு குளிச்சு முடிச்சோடனே க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்கான ஒரு ஸ்டே இருக்கும். அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப நேரம் கழிஞ்சு போட்டோன்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். ஜஸ்ட் சொல்லணுன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கும் ஃபீல் ஆகாது. அப்புறம் என்னடா போட்ட இது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, நம்ம இதை வந்து குறை சொல்லுவோம். பட் சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தப்பாக தான் பண்ணுறேன். பட் இருந்தாலும் ட்ரெஸ்ஸுக்கு மேலே லைட்டாக அடிச்சுக்கிறேன். ஓ மை காட், வெரி நைஸ் ஃப்ராக்ரன்ஸ். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரெடி ஆயாச்சு, போகலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கோட்டை, நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க. இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு ஷேப் வேர், லெக்கின்ஸ், ஆங்கிள் லென்த் லெக்கின்ஸ், அதுக்கப்புறமேட்டு நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருந்து தான் மேனுஃபேக்சர் ஆக போகுது. என்னென்ன விஷயம்னு இன்னி வர வீடியோஸில் ஒன்றா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே நம்மளோட ஷேப் வேரும் லெக்கின்ஸும் இந்த யூனிட்லேருந்து தான் நம்மளுக்காக வந்து கொண்டு வரும். ஸோ இதுதான் நம்மளோட கோட்டை, நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் தென் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஷேப்வேர் எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது, ஷேப்வேர் ஃபேப்ரிக் எப்படி எடுத்து ப்ளேஸ் பண்ணி அது அப்புறம் எப்படி கட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறீங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மீன் வைல் என்னோட ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோஸ்லேயும் பலதும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது தாட் இருந்துக்கிட்டே
இருந்தது. ஒரு சில பேர் வந்து இன்ஜினியரிங் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஆனால் எனக்கு வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும், நமக்குன்ட்டு ஒரு பிராண்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைக் அப்படியே காலேஜ் போச்சு. காலேஜ்லேயும் கொஞ்சம் பார்ட் டைம் ஒர்க்லாம் பண்ணேன். அதுக்கு அப்போது வந்து எனக்கு வந்து என்னோடய அம்மா அப்பாவை வந்து அவங்கக்கிட்ட வந்து அனாவசியமாக நம்ம வந்து காசை வாங்கி செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தாட் இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். அக்கா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து வேண்டியது வீட்டில் நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. அவள் நல்லா படிப்பா, நல்லாவும் அவங்களுக்கு வந்து கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஏதோ விஷயம் அவள் ஆசைப்படுறது அவ்வளோ அனாவசியமாலாம் ஆசைப்பட மாட்டான். கரெக்டாக படிக்கிற விஷயத்தில் அவள் ரொம்ப ஆர்வம் காட்டி அந்த கிளாஸஸ் இந்த கிளாஸஸ்ன்னு ஜாயின் பண்ணுவாள். நமக்கு அந்த படிப்பெல்லாம் வராதனால பெருசாக நான் அந்த கிளாஸஸ் இந்த கிளாஸஸ்லாம் எதுவுமே வந்து காம்ப்ளிகேட் பண்ணி நான் போய்க்கல. ஸோ எப்போவுமே அப்பாவுக்கு வந்து நம்ம ஒரு பேர்டனாக இருக்கக்கூடாது. ஈவன் நான் டூருக்கு கூட நான் அப்பா கிட்ட கேட்க மாட்டேன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போகிறாங்க, நான் என்னையும் அனுப்புங்க அப்படின்லாம் கேட்கக்கூடிய மாட்டேன். நான் வந்து லைக் வீட்டிலே ஜாலியாக உட்காந்துப்பேன் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து அவ்வளோ இதாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அப்பாவுக்கு வந்து செலவு பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க எனக்கு ஏற்கனவே வந்து படிப்புக்கு வேண்டி கஷ்டப்படுறாங்க, நம்ம இதையும் போய் எக்ஸ்ட்ரா செலவு பேர்டன்லாம் கொடுக்கக்கூடாது. நமக்கு வந்து 3 வேளை சாப்பாடு கொடுத்து நல்ல துணிமணி கொடுத்து நல்ல வந்து ஒரு காலேஜில் வந்து சேர்த்து இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. நான் சொன்ன மாதிரி என்னோட யூஜி படிக்கிற பீரியட் அப்போ நான் ஸ்காலர்ஷிப்லேயே வந்து முடிச்சிட்டேன். பட் பிஜி படிக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. அப்பா ஹெல்ப் பண்ணார். அப்பா தான் வந்து பண்ணாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சம் பார்ட் டைம் ஒர்க்லாம் பண்ணேன். அதோட நமக்கு வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ட் டைம் ஒர்க்லாம் பண்ணேன். அது ஒரு பெரிய கதை. நான் கண்டிப்பாக பார்ட் டைம் ஒர்க்குக்கு போனதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பட் ரொம்ப லிமிட்டட் தான். அது பெரிய விஷயமாகவே எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் போவேன், என் வேலையை செய்வேன், வருவேன், அந்த மாதிரி தான் இருப்பேன் நான். ஸோ அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது எனக்கு பெருசாக ஒரு இது இல்லை. பட் அந்த இடத்துல ஒர்க் பண்ணது, ஒர்க் எனக்கு கிட்டேருந்து வாங்கினது அப்படின்லாம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து காலேஜ் முடித்தோடனே எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆனோடனே அப்புறம் குழந்த பாப்பா அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருந்ததுங்களா. இடையில வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். ஸோ ஆனால் அப்போல்லாம் எனக்கு ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்தது, நாமளாக ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும், நம்மளால் ஏதாவது ஒன்று பண்ணணும், நமக்குன்ட்டு ஒரு பிராண்ட் இருக்கணும், அந்த பிராண்ட்லேருந்து நான் அட்லீஸ்ட் ஒரு நிறைய பேர் அட்லீஸ்ட் இல்லை நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். இது என் கனவு இல்லையா, அதனால் உங்ககிட்ட வந்து சொல்ல. ஸோ பல பேருக்கு இந்த மாதிரி கனவு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்குன்ட்டு ஒரு சார்ந்த விஷயம், உங்களுக்குன்ட்டு ஒரு பிஸ்னஸ், உங்களோட பிஸ்னஸ் நிறைய பேர் அங்கீகரிக்கணும் அப்படின்ட்டு மாதிரி ஒரு விஷயம்லாம் உங்கள் மைண்டில் இருக்கும்ல. அதுக்கு முன்னே ஏதாச்சும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கல்ல. இது வந்து ஆக்சுவலாக என்னோட 10th ஸ்டாண்டர்டில் நான் நினச்ச ஒரு கனவு, ஆண்டர்ப்ரனர் ஆகணும், நமக்குன்ட்டு ஒரு பிராண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கனவு நிறைவேறதுக்கு இவ்வளோ வருஷங்கள் ஆச்சு. அதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னு என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அது ஸ்டோர் ஆகி ஏதோ நான் பண்ணணும் அப்படின்னு மாதிரி மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருந்தது. அண்ட் விதி வழியதன் மாதிரி அப்படியே கொண்டு போய் இணைச்சு நான் வந்து இடையில வந்து மேக்கப் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி மேக்கப் படித்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி அதுக்கப்புறமேட்டு வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து கிளாஸஸ்லாம் எடுக்க ஆரம்பித்து அப்புறம் யூடியூப் வந்து இன்னொரு லைக் என்னோட பேஷனேட்டான ஒரு ஒர்க் மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து லைக் மேக்கப் வீடியோஸ் பண்ணுறதாகட்டும், ஸ்கின் கேர் ரிலேட்டட், ஹேர் கேர் ரிலேட்டட், எனக்கு நான் என்ன பண்ணுறேனோ, எனக்கு என்ன ஒர்க் ஆகுதோ என்னோட ஆடியன்ஸ்க்கு கொடுக்கும்போது அதில் ஒரு மன நிறைவு இருந்தது. அண்ட் என்னோட ஆடியன்ஸ் இப்போ வரைக்கும் நான் வந்து நிறைய பேர் வந்து அக்கா நான் உங்களோட டிஐஒய் ட்ரை பண்ண ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சுக்கா, ஏன்க்கா இப்போ அது பண்ண மாட்டேன்றீங்க. ஏன்னா நான் அதை பண்ண மாட்டேன்றனால தான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறதில்ல. டெஃபினட்டாக நான் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் பண்ணுறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும், ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோஸ்லாம். பட் இதெல்லாம் நான் வந்து சொல்கிறது என்னடான்னா, என்ன மேலே ஒரு நிறைய நம்பிக்கை இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து எனக்கு யூடியூப் வீடியோஸும் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. பட் எனக்கு மைண்டில் வந்து நமக்குன்ட்டு ஒரு பிராண்ட் வரணுமே, எதில் நம்ம போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ இந்த ஷேப்வேர்லாம் நான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய ஷேப்வேர்ஸ் வாங்கி ட்ரை அவுட் பண்ணி இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு ரிவ்யூவெல்லாம் நான் வேறு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ஒரு சிலதெல்லாம் வாங்கி ட்ரை அவுட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து போடும்போது நல்லா இருக்குங்க, அதுக்கப்புறம் போட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே முட்டி வரைக்கும் ஏறினதெல்லாம் இருக்குது. அதையும் கூட நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதுனால நாம் ஏன் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஷேப்வேரில் வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து அதை வச்சு முனைப்பாக வந்து ஒர்க் பண்ணி அதோட தாட் ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு சாம்பிளிங் நிறைய போச்சு. அப்புறமேட்டு அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கல, கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ அதோட விஷயங்களில் எப்படி இது வந்து கரெக்டாக இருக்குமா, இந்த மெட்டீரியல் கரெக்டாக இருக்குமான்னு அந்த தாட் இருந்துக்கிட்டே இருந்தது. பட் எனக்கு வந்து அந்த பீரியட் ஆஃப் டைம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து கிராஜுவலாக நடந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் இதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நல்லா அப்படியே ரீச் ஆகிட்டேன் அப்படின்லாம் இல்லை. நிறைய அப்ஸு, நிறைய டவுன்ஸு. ஓகேவா, 10 படி மேலே ஏறினேன்னா ஒரு 20 படி கீழே சறுக்கிடுவேன். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. இடையில நான் வந்து ப்ரொஃபஷ்னல் கிளாஸஸ் எடுக்கிறனால அதில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி கொஞ்சம் ஒர்க் அதில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து அது மைண்டு அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், திரும்பி இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு ரெண்டும் இப்போ 2 கண்ணு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதையும் விட முடியாது, இதையும் விட முடியாது. பட் நமக்குன்ட்டு ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட பிராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தன்மை த்ரெட்ஸுங்க. ஸோ நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது நம்மளோட ஷேப்பர் எப்படி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ குவாலிட்டி செக் 100% இருக்கும். ஸோ நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கிறனால தான் உங்களுக்கு இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வந்து கொடுக்க முடியுது. நடுவில் எந்த விதமான ரீட்டெயிலர்ஸ் கிடையாது. அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஷாப்ஸில் வச்சு கொடுக்கறது கிடையாது. டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து உங்ககிட்ட வந்து சேருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து உங்களுக்கு எங்களோட ஷேப்வேரை வந்து கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஷேப்வேர் வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் இதை போட்டுட்டு இருக்கலாம். ஏன்னா நான் இதெல்லாம் ட்ரையல் பண்ணேன், டெஸ்ட் பண்ணேன், போட்டுட்டு கூடயும் தூங்கியிருக்கேன். ஸோ தூங்கும் போது அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாத மாதிரி எனக்கு பாடி ஹக்கிங்காக இருந்தது. பட் டிஸ்கம்ஃபர்ட்லாம் எதுவுமே இல்லை. பிகாஸ் நீ கீழே இருந்து நமக்கு வந்து அந்த ஃப்ளேர் வருது. ஸோ அந்த ஃப்ளேர் வரும்போதே நமக்கு வந்து அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டே இருக்காது. ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போனோன்னா, ஃபேமிலி கெட் டுகெதர்னா கீழே உட்காந்து டக்குன்னு உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ கீழே உட்காந்து சாப்பிடும் போது கூட அது கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி சாம்பிளிங்லாம் நிறையா பீசஸ்லாம் வந்து ரிஜெக்ட் ஆயிருந்தது. பட் இப்போ நாங்கள் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கிறதுல வந்து வேற லெவலுங்க. நான் இப்போ வரைக்கும் நிறைய பீசஸ் வந்து வெளியே போயிருக்கு. மினிமம் ஆர்டர்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 150 வெளியே போயிருக்கு. அண்ட் எல்லாருமே எனக்கு கொடுத்த ரிவ்யூ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்கக்கா. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அந்த அளவுக்கு இந்த ஒரு ஷேப்வேரில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஃபெதர் லைட்டாக இருக்குது, 4-way ஸ்ட்ரெச். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட ஷேப்பை வந்து ப்ரிசைஸ்டாக வந்து அழகாக எடுத்து காட்டும். டைட்டாக, ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. நீட்டாக பாடி ஹக்கிங் மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ நீட்டாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்மளோட ஷேப்வேர் வந்து அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணி உங்களுக்கு கிட்ட கொண்டு வந்திருக்கோம். ஸோ நடுவில் எந்த விதமான மிடில்மேன்லாம் கிடையாது. டைரக்ட் ஃப்ரம் த மேனுஃபேக்சரிங் யூனிட்னால உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஸ், இதுதான் நம்மளோட கோட்டை. அண்ட் திஸ் இஸ் மை ட்ரீம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நாள் ட்ரீமு. அண்ட் பேர் வைக்கிறது கூட என்ன வைக்கலாம், எப்படி வைக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. நான் மலையாளி பொண்ணு தான். அம்மா அப்பா எல்லாம் மலையாளம் தான். பட் நான் வந்து பிறந்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தான். ஆனால் எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கிறனால எனக்கு வந்து எல்லாமே தமிழ் சார்ந்த விஷயங்கள், அதாவது அந்த பேர்லலாம் வந்து ஒன்றும் சூஸ் பண்ணி தான் வந்து வைக்கணும் அப்படின்ட்டு இருப்பேன். ஸோ தன்மை பேர் வந்து எனக்கு எப்போவுமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஓகேங்களா. தன்மையாக இருக்கணும், அந்த குணம், அந்த ஒரு விஷயம். என்னோட பொண்ணுக்காக ஆகட்டும் எல்லாமே அது வந்து என் பொண்ணுக்கு அந்த பேர் வச்சதே அதனால தான். ஸோ தன்மை த்ரெட்ஸே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ அப்படியே எல்லாமே கோர்வையாக அழகாக வந்ததுனால எனக்கு அப்படியே இது வந்து ஒரு பிராண்ட் அப்படின்னு மாதிரி உங்ககிட்ட ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட தன்மை த்ரெட்ஸ் பிராண்ட் வந்து ஷேப்வேர்ஸ், அப்புறமேட்டு லெகின்ஸ், அதுக்கப்புறம் காட்டன், நிறைய விஷயங்கள் வருதுங்க. நீங்கள் ஸ்டே டியூன். அட் பெஸ்ட் ப்ரைஸ் பாயிண்ட்டுங்க. எல்லாமே டைரக்ட் ஃப்ரம் த மேனுஃபேக்சரிங் யூனிட் தான். அண்ட் நீங்கள் இதில் வந்து யோசிப்பீங்க இது பிராண்டா அப்படின்ட்டு. நாம் வந்து பிராண்டாக கொண்டு வர போகிறோம். ஏன்னா இது இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. கூடிய சீக்கிரம், அதாவது இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் பொறுத்து பார்த்த பிறகு நீங்களே நிறைய அவுட்லெட்ஸ் இதை வந்து பார்ப்பீங்க. இதுதான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்க போது. கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் உங்களோட ப்ரேயர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இது வந்து நிறைய அவுட்லெட்ஸ்க்கு மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இது என்னோட ட்ரீமாக இருக்குது. இப்போ இந்த குட்டி ட்ரீமை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். அந்த கனவை வந்து மனசில் விதைச்சிருங்க. ஐயோ நடக்கலையே அப்படின்னு மட்டும் அப்படியே டிஜெக்ட்
ரிஜெக்ட் ஆகி விட்டுறாதீங்க. நிறைய அப்ஸ் டவுன்ஸ் வரும், லைஃப்பில் மேலேயும் போகும் கீழேயும் விழுவோம். பரவாயில்ல, ஏதோ பண்ணுறோம்ல, பண்ணுறது தான் முக்கியம், அதுதான் மெயின். ஸோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து நமக்கான பாதை வந்து அழகாக தெளிவாக தெரியும். அப்போ அந்த பாதையில் அப்படியே கம்பீரமாக நடந்துட்டு போகலாம். இப்போ நான் எப்படி நடக்கிறேனோ அந்த மாதிரி. ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த ஷேப்வேருக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து நிஜமாக என்னை எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் அதில் வந்து எத்தனை பேர் என் மேலே நம்பிக்கையாக வந்து வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிச்சு, அக்கா நீங்கள் எது சொன்னாலும் கண்மூடி வாங்குவேங்க்கா, நீங்கள் வந்து ப்ராடக்ட்டுன்னு ஒன்று சொன்னாலே அது அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்கள் சொல்கிறதில் கண்மூடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் ஷேர் பண்ணது. அண்ட் நிறைய பேர்கிட்ட இப்போ நான் பேசுகிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இட் இஸ் நிஜமாமே எனக்கு வந்து இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு மாதிரி எனக்கு உள்ளார ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். பட் இருந்தாலும் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக இப்போ யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து லைஃப் இப்படி இருக்குது, இவங்க இவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்களும் ஒரு லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கான விஷயம் உங்களை கண்டிப்பாக வந்து சேரும். நான் அந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காகி நல்லா நம்மளுக்கான ஒரு வாழ்க்கையை, நம்மளுக்கான ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்குவோம். எஸ். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஆஃபர்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், உடனே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.